ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்மல் லெட்டரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் எ லெட்டர். ஃபஸ்ட்டு டேட், தென் ஃப்ரம் அட்ரஸ். ஃப்ரம் அட்ரஸ் மீன்ஸ் சென்டர்ஸ் அட்ரஸ். தென் சல்யூட்டேஷன். சல்யூட்டேஷன் அப்படின்னா இட் கிரீட்ஸ் த ரிசீவர். அந்த லெட்டர் யாரை வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம க்ரீட் பண்ணுறது தான் சல்யூட்டேஷன் சொல்கிறோம். தென் ரிலேட்டிவ்ஸ் ஆர் த டியர் ஃபாதர், டியர் மதர். ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் டியர் மோகன், டியர் ஃப்ரெண்ட், லைக் தட். அஃபிஷியல்ஸ் அப்படின்னப்போ சார் அல்லது ரெஸ்பெக்டட் சார். பிஸ்னஸ் மேனாக இருந்ததுன்னா ஜஸ்ட்டு சார் அப்படின்னு போதும். நமக்கு சுப்பீரியராக இருக்கிறப்போ யூ ஆர் ரைட்டிங் ரெஸ்பெக்டட் சார். ஜஸ்ட்டு ஃபார் பிஸ்னஸ் லெட்டர் மீன்ஸ் ஜஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் சார். தென் பாடி ஆஃப் த லெட்டர், அதனுடைய கண்டென்ட்டு, லெட்டர் ரைட்டிங்கில் வரக்கூடிய கண்டென்ட்டு. தென் சப்ஸ்கிரிப்ஷன், இட் இஸ் ஆன் தி ரைட் சைடு. ஆஸ் ரைட் சைடு இருக்கக்கூடியது இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டு த பாடி ஆஃப் த லெட்டர். ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் வாட் யூ ரைட், யுவர்ஸ் லவ்விங்லி, உங்களுடைய அன்பான. தென் அஃபெக்ஷனேட்லி. ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் அதுதான் யுவர்ஸ் லவ்விங்லி. அஃபிஷியலாக இருந்தால் தங்கள் உண்மையுள்ள, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் சின்சியர்லி. ஃபார் பிஸ்னஸ்மேன் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. கிளாஸ் டீச்சர், இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு எழுதுறதா இருந்தால் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. ஒபீடியன்ட்னா தங்கள் கீழ்ப்படிந்துள்ள. தங்கள் கீழ்ப்படிந்துள்ள அப்படிங்கிறப்போ கிளாஸ் டீச்சர் இந்த மாதிரி இவங்களுக்கு அது எழுதணும். ஹெட் மாஸ்டர், கிளாஸ் டீச்சர், இவங்களுக்கெல்லாம் யூ ஆர் ரைட்டிங் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. தென் சூப்பர்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அதனுடைய அட்ரஸ், ரிசீவர்னுடைய அட்ரஸ்ஸு. கண்டென்ட் படி ஒரு ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறப்போ அப்ளையிங் ஃபார் த நீட் கோச்சிங் கிளாஸ். நீட் கோச்சிங் கிளாஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். இங்கே டேட். தென் ஃப்ரம். இங்கே நீ அட்ரஸ் வேணால் ஃபுல்லாக எழுதலாம் அல்லது இந்த மாதிரியும் எழுதலாம். XXS YYY சென்டர்ஸ் அட்ரஸ். டூங்கிறப்போ த டைரக்டர் டேஷ் கோச்சிங் கிளாஸ். தென் கீழே வந்து Y எழுதிக்கணும். அப்புறம் சல்யூட்டேஷன், டியர் சார், இதுதான் சல்யூட்டேஷன். தென் அதனுடைய சப்ஜெக்ட் என்ன, என்கொயரி அபவுட் நீட் கோச்சிங் கிளாஸ். இது வந்து ஷார்ட்டாக ஒரு லெட்டர்னுடைய டோட்டலாக படிக்காமல் இந்த ஷார்ட்டாக இதை மட்டும் பார்த்தாவே என்ன பர்பஸ்க்காக அந்த லெட்டர் எழுதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர். தென் தேங்கிங் யூ, இது வந்து க்ளோசிங் த லெட்டர். கீழே பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் சின்சியர்லி, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் லவ்விங்லி, இந்த மாதிரி. இங்கே வந்து பிஸ்னஸ் லெட்டர் இருக்கிறப்போ யூ ஆர் ரைட்டிங் யுவர்ஸ் சின்சியர்லி. தென் அட்ரஸ் ஆன் த என்வலப். ஸோ ஒரு லெட்டருக்கு என்னென்ன ஃபார்மேட் இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீ பார்த்தீங்க. ஃபார்மல் லெட்டர். ரைட் எ லெட்டர் டு த மேனேஜர் ஆஃப் எ ஸ்போர்ட்ஸ் கம்பெனி ஆர்டரிங் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் யுவர் ஸ்கூல். உங்கள் ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் தேவை. ஸோ ஃபார் திஸ் என்ன எழுதணும், ஃபஸ்ட் நம்ம ஃப்ரம். நேமுக்கு மேலே XXS போட்டலாம், ஆர் யூ கேன் ரைட் த நேம். தென் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல். பிளேஸ் தெரிய வேண்டாம் அப்படின்னா YYY. தென் டு த மேனேஜர் நந்தா ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர். தென் YYY. தென் சார், இந்த இடத்துல என்ன இருக்கணும், கமா இருக்கும். இந்த இடத்துல கமா இருக்கும். இந்த டூ, ஃப்ரம், டூ, இதுக்கெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு பிளாங்காக இருக்கணும். பக்கத்தில் ஏதாவது செமிகோலன், கோலன் இதெல்லாம் எதுவுமே வராது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே கம்மா இருக்கும். இங்கே இந்த லாஸ்ட்டில் வந்து ஃபுல் ஸ்டாப். தென் இந்த மாதிரி கம்மா, லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் இருக்கும். தென் சாருக்கு வந்து கம்மா இந்த மாதிரி இருக்குன்னா ஆர்டரிங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் ஒரு ஐஃபன். தென் ரிகார்டிங். ஐ எம் த ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆஃப் GHS. பிளேஸ் வேண்டாம் அப்படின்னா YYY. We are in urgent need of the following sports good for our school. Then volleyball, ring ball, then cricket ball, basketball. உங்களுக்கு என்ன தேவையோ அது எழுதிக்கலாம். Please send the above things and we will send the money through demand draft. Thanking you. இந்த இடத்துல வந்து இப்படி கம்மா இருக்கும். Then yours faithfully. Then address on the envelope. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதக்கூடிய மெத்தட்.